Hello viewers, welcome to Smart Study. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அளவு 2 எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி 2.5ல 8வது கணக்கை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு என்ன புது வியூஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் வர புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். பாருங்கள், 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பினை காண்புன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 3 நம்பர்லாம் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது பொது வித்தியாசம் வந்து இந்த 3 நம்பருக்கும் ஒரே நம்பராக தான் இருக்குங்களா. பொது வித்தியாசம்ன்றது வந்து இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு மைனஸ் பண்ணால் வர ஆன்சரும், மூன்றாவது உறுப்புலேருந்து இரண்டாவது உறுப்பு மைனஸ் பண்ணால் வர ஆன்சரும் ஒரே ஆன்சராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பொது உறுப்பு. ஸோ கூட்டுத்தொடர்னு அவங்களே கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக பொது வித்தியாசம் வந்து ஒரே ஆன்சராக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா. T2 - T1 = T3 - T2. இது என்ன ஃபார்முலா? நம்ம டி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. பொது உறுப்பு கண்டிப்பாக இதுக்கு ஒரே வகையான நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா T2னா டேர்ம் 2 இரண்டாவது உறுப்பு மைனஸ் T1 டேர்ம் 1 முதல் உறுப்பு = T3 டேர்ம் 3 மூன்றாம் உறுப்பு மைனஸ் T2 இரண்டாம் உறுப்பு. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து போகிறோம். ஃபஸ்ட்டு T2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ T2னா இதுதான் என்னென்னா T2, அதாவது டேர்ம் 2 இரண்டாவது உறுப்பு. ஸோ 18 - k ஃபார்முலா மைனஸ் T1. T1னா 3 + k 3 + k = T3 5k + 1 மைனஸ் T2 18 - k. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எழுதிங்க. 18 - k மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸை நம்ம என்ன பண்ணால் ப்ராக்கெட் உள்ள இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -k = 5k + 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் k. ஓகேங்களா. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ப்ளஸ் கொடுக்கறதுனால அவங்க ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 18 - 3 ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. 18 - 3 15. பெரிய நம்பர் 18, அது ப்ளஸில் இருக்குது. ஸோ 15 -k 2k இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் 2kவை மட்டும் பாருங்கள். 2kனா ஆன்சர் என்ன வரும்? 2k வருமா? இங்கேயும் மைனஸ் இருக்குது, அங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போது -2k = இங்கே 5k இருக்கா. இந்த 5k கூட இங்கே இருக்க இந்த கேவை ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 6k வருமா? 6k 1 - 18 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 17. பெரிய நம்பர் 18, அது மைனஸில் இருக்குது. ஸோ -17. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். -2k = இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இங்கே -2k இருக்குது. அந்த -2k இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் +2k ஆகிடும். அப்போ இங்கே 15 இருக்கும். மீதி 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் -17 இருக்குது. -17 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +17 மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த 17 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் +17 மாறும். இங்கே 6k இருக்குது ஆல்ரெடி. -2k ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் +2k மாறும். ஓகேங்களா. 15 + 17 எவ்வளோ? 32 = 6k + 2k 8k. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 32/8 8 வந்து இங்கே k கூட மல்டிப்ளையில் இருக்குது. ஓகேங்களா. 8 வந்து k கூட வந்து மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளையில் இருக்கும்போது 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடாக மாறும். ஸோ அப்போது 32/8 = k. இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? 1 8s are 8, 8 4s are 32. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? 4 = k. therefore k = 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா. சம்மில் நம்ம என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். கேவின் மதிப்பினை காண்பது தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும்போது ஆன்சர் 32/8 இருந்துச்சு. 1 8s are 8, 8 4s are 32. ஸோ கேன்சல் பண்ணோம். 4 = k. therefore k = 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.